கிராம வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிராமம்ங்கிறது எப்படி இருக்கும்? பெரும்பாலும் மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள். எளிமையான ஆடைகளை அணிந்திருப்பார்கள். ஒரு கிராமத்தில் இருக்க டீ கடை எப்படி இருக்கும்னா, காலையில் உட்காந்து அவன் பாடி பேசிட்டு இருப்பான். எந்த டாபிக் பேசுகிறான்னு கண்டே பிடிக்க முடியாது. கிராமத்தில் ஒரு வட்டமாக ஒரு திண்ணை இருக்கும் எல்லா கிராமத்துலேயும். அதுக்கு என்ன பேருன்னா சாவடின்னு பேர். அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான்னா, காலையில் 10 பேர் உட்காந்து பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான். மற்றவனை பற்றியே பேசுவாங்க, சம்பந்தம் இல்லாமல் பேசுவான். திடீர்னு 2 பேர் காலையில் வந்து உட்காந்தான். மாப்பிள்ள, வாழ்க்கையில் ஒன்றுமே உருப்புள்ள மாப்பிள்ள, சொல்லு மாமா, ஏன் என்ன செய்ய போகிற? பேங்க்கில் லோனு தான், லோன் போட்டு 2 மாடு வாங்குவேன். அப்படியா? நீ என்ன செய்ய போகிற? நீயே லோனு, அப்புறம் நானும் லோன் தான் போட்டு என்ன செய்ய போகிற? நல்ல நிலமா வாங்கி நெல் போட போகிறேன் இருக்கான். நீ என்னடா செய்வேன்? நீ நெல் போட்டிருப்பீல, அதில் என் மாட்டை விட்டு மேய விடுவேன் இருக்கான். ஓ மாடு மேய்ஞ்சிருமா? மாட்டை அருவாள் எடுத்து 2ஆ வெட்டுறா பார்க்கலாம், நீ மேய விட்றா பார்க்கலான்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி மூஞ்சியாக குத்திட்டு இருக்கான். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன்டா, என்னடா, என் மாட்டை வெட்டுவேங்கிறான் ஐயா, ஏன் நெல்லை மேய விடுவேங்கிறேன். எங்கடா மாடு? இன்னும் வாங்கலையான் இருக்கான். எங்கடா நிலம்? இன்னும் வாங்காத மாட்டுக்கும் வாங்காத நிலத்துக்கும் காலையில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கிராமம் இயற்கையோடு கலந்த வாழ்க்கை, எளிமையான உணவு, எளிமையான மக்கள். அந்த கிராமத்தில் இருக்க வாத்தியார் அவர் ஒரு டைப்பாக இருப்பார். கிராமத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பந்தல் போட்டு அந்த வீட்டிலே பெஞ்சை போட்டு சாப்பாடு போடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஒரு பாட்டு போடுவான், பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து அந்த பாட்டு தான். பொண்ணு மாப்பிள்ளை வந்து இன்னொன்னா போடுறாடே, போடுறா அப்படின்னு மைக் செட்டுக்காரர் அவசரமாக அந்த ரெக்கார்ட் பிளேயர் எடுத்து வச்சுருவார். அது நாங்கள் சின்ன பையனாக இருக்கிறப்ப ரெக்கார்டில் 3 ஸ்பீடு இருக்கும், 33, 28, 45. அந்த பாட்டு 33ல் வைக்க வேண்டிய பாட்டு. ஆனால் அந்த ரெக்கார்டு போடுறவர் பொண்ணு மாப்பிள்ளை வந்து இன்னொன்று பாட்டை போட்டுருவார். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. இந்த பாட்டை எதில் வச்சு விட்டார்னா 28ல் வச்சு விட்டார். 33ல் வைக்க வேண்டியதை பொண்ணு மாப்பிள்ளை வந்து நிற்கிறாங்க. மணமகளே மருமகளே வா அப்படின்னா அந்த பிள்ளை பயந்து இந்த வீட்டுக்கு போகிறதா வேணாமா, யாரா இந்த மாப்பிள்ளைய பார்த்து வச்சது, உள்ள நுழையும் போதே இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, டே ஸ்பீடை ஒழுங்கா வைடா அப்படின்னா 48ல் தள்ளி விட்டான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. பாட்டே வேணாம்டா, ஒழுங்கா வைடா அப்படின்னா 33ல் கரெக்டாக வச்சு திருப்பி ஊசி எடுத்து வச்சான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 வலது. அங்கேயே நின்றுக்கிருச்சு அந்த பிள்ளை. நான் அப்புறம் வர்றேன் வீட்டுக்கு, நான் ஒரு 15 நாள் கழித்து வர்றேன், உங்களை இந்த ரெக்கார்டு அவசியம் நான் போட சொன்னேனாடா, ஏன்டா அப்படி உசுரை வாங்குறீங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை பயந்துருச்சு. ஒரு கிராமத்து மக்கள் ஒரு இடத்துல கூடி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற காட்சியை நம்ம பார்த்துருப்போம். பெரும்பாலும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த 3rd கிளாஸில் கிராமத்து மக்கள் தான் உட்காந்து வருவாங்க. படக்குன்னு ட்ரெயினில் ஏறினோடனே டக்குன்னு சாப்பாட்டு பொட்டலத்தை பிரிப்பேன். நான் எதிர்த்தாப்பில் உட்காந்துருப்பேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, மதுரை. ஆமாம், நானும் மதுரை தான். மதுரையில் எந்த ஏரியா? அப்படியா, சிம்மக்கல்லா நீங்கள்? நான் யானைக்கல். அப்படியா, யானைக்கல் சிம்மக்கல் பக்கத்தில் தானப்பா. சரி சாப்பிடுவான் அப்படின்ட்டு அவன் புளிச்சோறு, இவன் எலுமிச்சம்பள சோறு அங்கே போகும், புளிச்சோறு இங்கே வரும், ஊறுகாய் அது இதெல்லாம் மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு பேசி பிள்ளைகளோட சிரித்து உருண்டு சென்னையில் போய் இறங்குவேன். இந்த 1st கிளாஸ் ஏசின்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே உட்காந்து வர்றவங்கள பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு புக் எடுத்து படிப்பேன்.
சார் காஃபி. காஃபி. பக்கத்தில் அவன் அப்படியே வாயை பார்த்துட்டே இருப்பான் காஃபியை. அவன் பார்க்குறான் பார்க்கல கவலையே விட மாட்டான், உறிஞ்சு உறிஞ்சு குடிப்பான். விழுப்புரம் தாண்டினான், அது வரைக்கும் இந்த இதுதான் மண்டே தான் அடிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு தானோன்னா சார் குட் மார்னிங் சார். நீங்கள்? நான் மெட்ராஸில் கம்பெனி வச்சுருக்கேன் சார். நீங்கள்? நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே சார், இட்ஸ் ஓகே, பாய். போயிடுவேன். என்னடா பொழப்பாடாது? பக்கத்தில் பேச தெரிந்த, பாட தெரிந்த, ரசிக்க தெரிஞ்ச, படிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் உட்காந்துருக்கானே, அவனோட நல்ல சந்தோஷமா பேசிட்டு வருவோங்கிற உணர்வு இன்னைக்கு ஏன் குறைஞ்சு போச்சு? அது ஏன் இன்னைக்கு அப்படி? ஏன்னா மற்றவங்கள்ட்ட பேசுறதும் சிரிக்கிறதும் இன்னைக்கு நாகரிக குறைவான செயல் அப்படின்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தன் 80 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கியிருந்தான். பால் காய்ச்சறது கூப்பிட்டுருந்தேன் இல்லையா, நானும் போயிருந்தேன். போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், இந்த செவரு நம்மளுது தானேங்க அப்படின்னேன். இது நம்மளுது இல்லைங்க, அங்கிட்டு இருக்காருல அவருக்கு இந்த செவரு சொந்தங்க அப்படின்னா. கீழே இருக்க தலை நம்மளுதான்னு கேட்டேன். நம்மளுதாங்க, எனக்கு கீழே குடி இருக்காருல அவருக்கு இதுதாங்க ரூஃபு, அதனால எனக்கு இது சொந்தம் இல்லைன்ட்டான். இங்கிட்டு இருக்க செவரு உனக்கு சொந்தமானு கேட்டேன். அது அங்கிட்டு குடியிருக்கிறவருக்கும் சேர்த்து சொந்தம். மேலே அப்படின்னா அது மேலே இருக்கவனுக்கு தர, அதனால அவனுக்கும் சேர்ந்து சொந்தம். எது தான்டா உனக்கு சொந்தம்? என்னத்தை நான் வாங்கினேன் 80 லட்சத்துக்கு? எல்லாம் சேர்ந்து குடியிருக்கான், அவ்வளோதான். வெறும் காற்றை வாங்கியிருக்கான் 80 லட்சத்துக்கு. இந்த எந்த செவரும் அவனுக்கு சொந்தமே இல்லை. மெட்ராஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா பாதி வார்த்தை விளங்கும், பாதி என்னையை ஒருத்தன் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான். கும்மிடி பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போனேன். என்னை ட்ரெயினில் ரிசீவ் பண்ண வந்தேன். நான் இல்லையோ அண்ணாத்தா நாச்சா துணியா பேஷன் இருக்கிறா வாத்தரா இல்லையோன்னு என்னை இட்டுன்னு போடா, நான் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறேன்னா. நான் அவனையே பார்த்தேன், என்னடா சொன்ன இப்போ நீயே அப்படின்னு. அவன் தமிழன்னு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவனை கேட்டேன், என்னடா சொன்னான் அப்படின்னு. இல்லை உங்களை இட்டுன்னு போகிறேன்னு சொன்னேன். இட்டுன்னு போகிறதுனா என்னடா அப்படின்னு கேட்டேன். கூட்டிகிட்டு போகிறதுன்றேன். அங்கே கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேற. லியோனியை கூட்டிகிட்டு போய் இவரை கூட்டிகிட்டு போய் நான் என்ன செய்கிறதுங்க? அங்கே இட்டுன்னு போகிறது தான் தமிழ். நாஷா துணியா அப்படின்னா காலை சாப்பாடு சாப்பிட்டியா. ஒரு இடத்துல எப்படி பேசணுங்கிறது முதல்ல ஒரு கிராமத்துக்காரருக்கு தெரியுதா? பஸ்ஸில் உட்காந்து குடும்ப விஷயத்த சத்தம் போட்டு பேசிட்டு உட்காந்துருப்பேன். என் மகளை மோகனூரில் கட்டி கொடுத்தேன், 3வது நாளே துரத்தி விட்டாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியணுமா? அந்த பஸ்ஸு முழுவதும் அவர் மகளை மோகனூரில் கட்டி கொடுத்தானா, 3வது நாளே விரட்டி விட்டாங்களாம். ஏன்டா இதை பக்கத்தில் இருக்கவன் தானே கேட்குறேன், மெதுவாக பேசு. இப்படி தான் ஒருத்தன் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில், ஆமாப்பா சொல்லு, என் மயன்தான் ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான், பணம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், 1 லட்சம் மஞ்சப்பையில், சைக்கிளில் தான் வர்றேன், பைக்கில் வந்தால் தான் பிடிங்கிட்டு போயிடுறாங்கல்ல, அதனால தான் யாருக்கும் தெரியாமல் சைக்கிளில் வாடா அப்படின்னு மஞ்சப்பைய முன்னால் தொங்க விட்டுருக்கேன். இப்போ தான் ஸ்டேட் பேங்க்கு கிராஸ் பண்ணி 4 ரோடு கடக்கிறேன். அந்த பணம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 பேர் இப்படியே பார்ப்பேன். ஸ்டேட் பேங்க்கு, மஞ்சப்பை, சைக்கிளு, 4 ரோட்டை கடக்கிறார். கடக்கட்டும்யா கடக்கட்டும் அப்படின்னு போய் பணத்தை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் மகனையும் போட்டு தள்ளிட்டான். எதை எங்கே நின்று எதுக்கு சத்தம் போடணும்னு ஏதாவது ஒரு விவஸ்தை இருக்கா கிராமத்து குரூப்புகளுக்கு? பஸ்ஸில் காலையில் 5:30 மணிக்கு ஏறி உட்கார்றாருயா டிரைவர். அப்போ தான் சாமி கும்பிட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரை பார்த்து, சார் வண்டி கரூர் டு நாமக்கல் போகுது, கிளம்பி போகிறப்ப பேசாமல் உட்காந்து போவேன். சார் வண்டி போயிரும்ல அப்படின்னு இருக்கான். அவர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. போகிறதுக்கு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், உனக்கேண்டா அப்படி ஒரு சந்தேகம்? அது இல்லை, இதே மாதிரி தான் 5 மணிக்கே முந்தா நாள் ஒரு டிரைவரு கரூர்லேருந்து திண்டுக்கலுக்கே குஜிலியம்பாறை வழியாக ஓட்டிகிட்டு போனார். வெள்ளியானை தாண்டலை,
மோதனது தான். ஆஸ்பத்திரியில் இருக்காரு. டிரைவர் ஸ்பாட் அவுட்டு. அந்த டிரைவர் இருந்தா காலங்காத்தால எங்கேருந்துடா வந்து உனக்கு ஒன்றும் ஆகாதியா, நீ ஓட்டியா. அவருக்கு அப்படியே காலு பிரேக் எங்கே ஆக்சிலேட்டர் எங்கன்னு தெலாவ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாட்டுக்கு ஓட்டிட்டு போகிறாரு. உனக்கு என்ன? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் சும்மா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு சாப்பிட்டு வா. செய்ய மாட்டாங்க. பொண்ணுக்கு எம்பிட்டு நகை போட்டுருப்பாங்க. 40 பார்த்தா பூரா கவரிங் மாதிரி தெரியுதுரா. ஏமாற்றி விட்டாங்க. உனக்கு தேவையா? அவன் தகரத்தை கூட மாட்டிட்டு உக்காந்துட்டு போகிறேன். உனக்கு என்ன? எல்லாத்தையும் சத்தம் போட்டு பேசி 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 இந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் ஏமாந்துருக்கேன். அன்னைக்கு ஒரு சோகத்தை வெளிப்படுத்துறது கூட எப்படி வெளிப்படுத்தினா, நகரத்துலலாம் ஒரு டெத்துனா என் பாட்டுக்கு வருவேன், ஒரு மாலையை போடுவேன். எப்போ எடுக்கிறீங்க? 5:30. 5:30 வர்றேன்ட்டு போகிறேன் தான். எவன் வர்றேன் 5:30? ஏன்னா போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பேன். அதனால் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாலையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவனு டக்குன்னு ஒரு வண்டி எடுப்பேன். சல்லுன்னு போகுது. மின்மயான உள்ளே கொடுத்தோன்னே அவ்வளோதான். சாம்பல் மடித்து இந்திரா உங்கள் பெரியப்பா அப்படிங்கிறான். என்னடா பெரியப்பா பொட்டலத்தில்? ஆமாம், பின்ன அவங்க பெரியப்பா தொங்க வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியானா? எங்கள்கிட்ட கொண்டு வந்தால் அடுத்த 5 மினிட்ஸ் காப்பித்தூள் மடிக்கிற மாதிரி மடித்து கொடுத்துருவான். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு டெத்துனா அவங்க படுற கூத்தும் கும்மாளமா. 2 கிழவி ஒப்பாரி வச்சுச்சுக்க பாருங்க. ஒரு கிராமத்தில் கிழவி செத்து கிடக்குது. 2 கிழவிய கீழே வந்து முக்காடு போட்டுக்கிட்டு, ராசானி யானையில போனாலும் பூனையில போனாலும் முக்கா எக்கோ அப்படின்ட்டு இப்படி அண்ணாந்து பார்க்குது. பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. எது? இளவு பந்தல்ல. கிளவி பாட்டை மாத்திட்டா. பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா. கூட இருக்கிற கிளவி போகையில பார்த்துக்கிருவான் போகையில பார்த்துக்கிருவான். வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டா. இவளுக்கு ஒப்பாரி வைக்கல, பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு 2 திட்டம் போடுதுன்ட்டு. அந்த கிளவி முக்காட்டுக்குள்ளே பூந்து தொட்டையின்னா வெட்டி போடுவேன் தொட்டையின்னா வெட்டி போடுவேன். நான் விதைக்கில்ல விட்டு இருக்கேன் எடுவட்ட சிரிக்கலா இளவ மட்டும் பாடுங்கடியாய். செத்த கிழமை நடந்தே கிளம்பிட்டார். ஏண்டா எனக்காக அழுகுதுங்கன்னு பார்த்தா 3 பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்களே. ஏதோ நம்மளை நினச்சி அழுகுதுங்கன்னு நான் நிம்மதியாக படுத்துருந்தேன்னு கிழமை அவராக போனால் நடந்து போய் அதுவாக படுத்துக்கிருச்சு. ஒரு கிராமத்தில் ஒரு டெத்தை நிம்மதியாக நடத்த விடுறான் ஐயா. கிராமத்தில் படிக்கலைங்கிறத பெருமையாக சொல்லுது ஒரு அம்மா. நானும் படிக்கலை, எங்கள் அக்காலும் படிக்கலை. எங்கள் அம்மா 1ஆம் கிளாஸுக்கு போச்சு, திருப்பி உடனே வந்துருச்சு. நான் 3ஆம் கிளாஸுக்கு அப்புறம் போகவே இல்லை. எங்கள் அக்கா 2ஆம் கிளாஸோட ஒடியாந்துருச்சு. இது ரொம்ப பெருமையா? இன்னைக்கும் பாருங்க, கட்டண கழிப்பறையிலையோ எந்த கழிப்பறைகள்லையோ ஆண் பெண்ணுன்னு எழுதி போட்டு ஆண் படமும் பெண் படமும் போட வேண்டியிருக்கு. இவ்வளவு கம்ப்யூட்டர் காலத்திலையும் ஆண் மீசை வச்சு ஒரு ஆள், இந்த பெண் அப்படின்ட்டு பொட்டு வச்சு ஒரு அம்மா. இந்த உண்மையிலே இதை என்னைக்கிடா இது மாறும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு இந்த படம் இல்லாமல் ஆண் பெண் என்பதை வாசித்து மக்கள் அந்த எழுத்தறிவு முழுமையாக கிடைக்கிறதோ அன்னைக்கு தான் நல்ல சமுதாயம் வருதுன்னு அர்த்தம். ஒரு 5-6 பேர் என்ன பண்ணிவிட்டேன், அந்த ஆம்பளை படத்தில் இருக்க மீசையெல்லாம் சுரண்டி விட்டு பொட்டு வச்சு பூ வச்சு விட்டேன். அந்த படத்துக்கு காலையில் 5 மணிக்கு 5-6 பொம்பளைய பஸ்ஸை விட்டு இறங்கி 2 பக்கம் பார்க்குதுங்க. என்னக்கா 2 பக்கம் பொம்பளை உடம்பு போட்டிருக்காங்க, நம்ம எதில் போகிறதா? ஏதோ ஒத்தையா ரெட்டையாக பிரித்து போட்டு போமா 1 2 3 4 5 6 7 இங்கே போகலாம் அப்படின்ட்டு அதுக்கு பாட்டுக்கு போகுதுங்க. உள்ள 15 பேர் தம்மை போட்டு ஐயோ பூரா ஆம்பளையா அம்மா அம்மா அம்மான்னு கத்தி அவனுங்க எழுந்திரிச்சு பதறி ஓடியாந்து நம்ம மாதிரி உக்காண்டோமோ அப்படின்னு பெரிய கலகமாகி போலீஸில் எஃப்ஐஆர் கொடுத்து கேஸ். இன்னைக்கும் ஆண் பெண் அப்படின்னு எழுதி போடுறதுக்கு என்ன காரணம்? கிராமங்களில் இந்த படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்னைக்கும் வந்து பெண்கள் மத்தியில் இல்லை. தேர்தலில் இன்னைக்கு சின்னம்ங்கிறது ஏன் வந்துச்சு? வேட்பாளர் வேற வாசிக்க தெரியல. அது இந்த உள்ளாட்சி தேர்தலில் சில பேருக்கு சின்னம் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தனுக்கு கிணறு சின்னம் கொடுத்துருந்தான். அவன் ஓட்டு கேட்டான், ஐயா கிணத்துல போடுங்க, அம்மா மறந்துடாமல் கிணத்துல போடுங்க.
உட்காந்துருக்க ஆளுங்க உனக்கு போடுறதும் ஒன்று தான், கிணத்துல போடுறதும் ஒன்று தான். இன்னைக்கு வர்றவன் இன்னைக்கு வரப்போறையோ அப்படின்னு. இன்னொருத்தனுக்கு விளக்கமாறு சின்னம் கொடுத்துட்டாங்க. ஐயா விளக்கமாத்தில் போடுங்க, விளக்கமாத்தில் போடுங்க. நீ ஒழுங்கா நீ வேலையெல்லாம் செஞ்சின்னா உன்னை பாராட்டும், இல்லாட்டி அந்த வேலையை தான் நாங்களும் பார்ப்போம். கிராமத்து சேட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அநியாயமாக இருக்கான். அவன் பாட்டுக்கு மட்டன் கடையில் போய் மூளை இருக்கா அப்படின்னு கேட்பேன். அவர் மட்டன் கடைக்காரர் இவ்வளோ நேரம் வந்தவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு, உனக்கு தான் இல்லை அப்படிம்பாரு. இன்னொரு அம்மா விளக்கமாறு விற்றுட்டு போகுது. விளக்கமாறு விளக்கமாறு விளக்கமாறு. ஒரு அம்மா அந்த அம்மா ஒம்பளுக்கிறதுக்கு, விளக்கமாறு இங்கே வா, என்னை விளக்கமாறு நான் கூப்பிட்ற அப்படின்ட்டு அந்த அம்மா இறக்கி வச்சுட்டு, சொல்லுமா எவ்வளோ விலை, இதில் வாங்கிக்கிறியா இதில் வாங்கிக்கிறியா அப்படின்னுச்சு. என்னது, இதை வாங்கிக்கிறியா அதை வாங்கிக்கிறியான்னு, இதில் வாங்கிக்கிறியான்னு பார்த்தியா, நம்ம விளக்கமாறுன்னு கூப்பிட்டு தப்பாக போச்சு, பாடம் கற்பிச்சுட்டாளேன்ட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு படிப்பறிவு இன்றைக்கும் கிராமங்களில் இல்லை. இந்த ஜாதிங்கிறத இன்றைக்கி கிராமத்தில் தானே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம்தான்னார். எந்த ஜாதிக்காரனுடைய கையையும் கீறிப்பார், ரத்தம் சிவப்பாக தான் இருக்கான். நீ எவ்வளோ பெரிய ஜாதிக்காரனாக இருந்தாலும் ப்ளூ கலர் ரத்தம் யாருக்காவது இருக்கா? ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா கரப்பாம்பூச்சிக்கு தான் ப்ளூ கலரில் இருக்கும். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10 மாதம்தான். எவ்வளவு பெரிய ஜாதிக்காரனாக இருந்தாலும் அவங்க அம்மா வயிற்றுல 10 months தான். நான் பெரிய ஜாதிக்காரன், நான் ஒரு 15 மாதமாவது இருந்துட்டு வருவேன். இருந்துட்டு வா பார்ப்பான், உங்கள் அம்மாவும் அவுட்டு நீயும் அவுட்டு. முடியுமா? ஏதோ முன்ன பின்ன ஒரு மாதம் முன்ன பின்ன பிறப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த அம்மா ரேஷன் வாங்கிட்டு இருக்கேன் வழி வந்துடும் ஐயோ அப்படிங்க, படக்குன்னு ஒரு வேட்டியை சுற்றுவாங்க. பிள்ளைய பெருத்து எடுத்துன்னு 7.5 மாதம் 8.5 மாதத்தில் பிறந்துடுவான். அந்த 7.5 மாதத்தில் பிறந்தவன்லாம் எப்படி இருப்பான்னா எல்லாத்துலேயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? பிறப்பு மாதிரியே இருப்பான். லியோனியா முடிக்க சொல்கிறா, வேட்டுக்கு போவேனாமா, மழை பெஞ்சிருக்கு, சும்மா தேர் கொண்டு 1.5 மணி நேரம் அவனுக்கு முடிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. டிரைவரையெல்லாம் ஓட்டியா சும்மா இங்கேருந்து நாமக்கலுக்கு 1.25 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கா, பறந்து போவேனாமா அப்படின்னா ஓட்டுற நான் என்ன ராக்கெட்டாடா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஓட்டியா அப்படின்னா. எங்கே போனாலும் கல்யாண வீட்டில் போனால் சோத்த விடா, அவன் அப்போ தான் எடுக்க போயிட்டு இருப்பான். வைக்கிறோம்டா பொர்றா குழம்பு அப்படின்னு வருதுடா, ஏண்டா பறக்கிற, கூட்டு பொரியல், திரும்ப இங்கிட்டு இருந்து மோர்லேருந்து சாம்பாருக்கு வந்துட்டு திருப்பி சாம்பார்லேருந்து மோருக்கு போவேன். எதை எப்போ கேட்பேன், அது ஒரு யார், இதெல்லாம் 7.5 8.5 பிறக்கிறது. சில பேர் 10 மாதம் முடிஞ்ச பிறகு அவங்க அம்மா வகுத்துலேருந்து வரமாட்டேன். பார்த்துருக்கீங்களா? டேட்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். ஆகஸ்ட் 26 அப்படியா, டேட்டு முடிவாச்சுரா வாடா வெளியே அப்படின்னு டாக்டர் அம்மா கேட்குது, வரமாட்டாங்கிறேன். டே முடிஞ்சிச்சுரா, 10 மாதம் முடிஞ்சு 11 நாள் ஆக போகுது. அப்புறம் பார்க்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்து 10 மாதம் அப்படி 10.25 மாதத்தில் பிறந்து இந்த இப்படியே கிடப்பேன். அழுக வைக்கிறதுக்கு 30 குத்து குத்துவாங்க மூஞ்சியில், சப்பு சப்பு சப்புன்னு அடித்தானே. அழுக வைக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆயிரும். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த 10.5 மாதத்தில் பிறந்தவன் லியோனியா 12 மணி வரைக்கும் பேச சொல்லு. இப்போ என்ன, இங்கேயும் சும்மா தான் இருக்க போகிறேன், வீட்லேயும் சும்மா தான் இருக்க போகிறேன். பேசுனா நீ காலையில் 2:30 வரைக்கும் கூட பேசுனா அவனுக்கு ஏதாவது நடந்துக்கிட்டே இருந்தாலும் கவலையே பட மாட்டான். டிரைவர் இங்கேருந்து சேலத்துக்கு காலையில் புறப்பட்டு சாயங்காலம் போவார். அருமையான டிரைவரியா, இது மாதிரியே ஓட்டுங்கய்யா, சந்தோஷம்யா அப்படின்னா. வாழ்க்கையில் இப்படி தான் ஒரு 7.5 8 மாதம் அல்லது 10.25 மாதம் இப்படி தான் பிறப்பானே ஒழிய 3 மாதத்தில் பிறந்தவன் கிடையாது, 15 மாதத்தில் பிறந்தவன் கிடையாது. ஆனால் இந்த ஜாதியை இறுக்கி பிடித்து கொண்டு இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுடைய சிலையெல்லாம் இன்னைக்கு கம்பி வலைக்குள் அவர்கள் அடைந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால், விடுதலை வாங்கி கொடுத்த தலைவர்களுக்கு இன்னைக்கு கிராமத்தில் விடுதலை இல்லாமல் கம்பி வலைக்குள் அடைபட்டு கிடக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஏண்டா நாங்கள் சுதந்திரமாக தெரிஞ்சமுடா, சிலையான பிறகு ஏண்டா எங்களை இப்படி கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்கீங்கன்ட்டு கண்ணீர் விட்டு கதறுகிறார். இதெல்லாம் கிராமத்தில் நடக்குதா இல்லையா? மூட நம்பிக்கை எம்புட்டு. எதை நம்பணும் எதை நம்ப, வீடு கட்டிக்கிட்டு இருப்பேன், திடீர்னு வருவேன் ஒருத்தன்,
பாத்ரூம் கட்டிட்டியா? கட்டியாச்சு மாப்பிள்ள. எந்த பக்கம்? அந்த ஓ ராசி கடக ராசி ஆயிலிய நட்சத்திரம், நீ வாட்டுக்கு அந்த ஓரத்தில் கட்டியிருக்க. சொல்ல முடியாது, பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன்ட்டு. அவன் எப்படியா அந்த பாத்ரூமில் கட்டுவேன்? கட்டி முடித்து 7 லட்சத்துக்கு டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டான். இப்படி பிட்ட போட்டு போயிட்டேன். அந்த நாய் சொன்னதை கேட்டுட்டு இடிச்சிட்டு வேற பாத்ரூம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், பாத்ரூமில் எங்கிட்டு திரும்பி உக்காந்தாலும் எது வரப்போகுதோ அதை தவிர வேற ஏதாவது வரப்போகுதா? கிழக்க திரும்பி உக்காந்தாலும் அதுதான் மேற்க. நான் இதுக்கு மேலே விவரமாக சொன்னால் அசிங்கமாக போயிடும். அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஒருத்தன் உட்காந்து போகிறேன், கீழே அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். எவனாவது அதில் வாஸ்து பார்க்குறோமா? ட்ரெயினில் போகிறோமே கழிப்பற வாஸ்தா அங்கே பார்க்குறோமா? அந்த ட்ரெயின் எந்த திசையில் போகுதுன்னு யாருக்காக தெரியுமா? அங்கே நம்மளுக்கு மேட்ரு வந்தால் போகிறது இல்லையா, வர்றது இல்லையா? என்னடா இதில் ஒரு நம்பிக்கையா? ஒரு வீட்டில் நீங்கள் பிரச்சனை உண்டு பண்ணணும்னா வேற ஒன்றும் வேணாம். ஒரு கிராமத்தில் ஒரு எலுமிச்சம்பளத்தை 2ஆக வெட்டி குங்குமத்தை தடவி ஒரு கம்பளி கவுத்தில் சுற்றி காலையில் ஒரு வீட்டுக்குள்ளே உருட்டி விட்டுருங்க, தொலைஞ்சிச்சு அந்த வீடு, அவ்வளோதான். மனைவிக்கு வயிறு வலின்னா எலுமிச்சம்பளத்தை உருட்டிட்டான்ல, அப்போ வயிறு வலிக்காமல் என்ன? எலுமிச்சம்பளத்துக்கு வயிற்று வலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதை நம்பணும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திண்டுக்கல்ல ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. தலையில்லாத முண்டம் ராத்திரி 11 மணிக்கு டீ குடிக்க வருதுன்னு. தலையில்லாத முண்டம் வருதுன்னு கூட நம்பு. எப்படா டீ குடிக்க? வாய் இருந்தா தானே குடிக்க. ஊத்துறான எப்படி வாங்கி இந்த கழுத்தில் இருக்க ஓட்டையில் அப்படியே ஊத்திக்கிறோமா? தலையில்லாத முண்டம் 11 மணிக்கு வந்து டீ குடிக்குதுன்னு நம்பி வீட்டில் எல்லாம் வேப்பங்குலையை கட்டிக்கிட்டு சாமியை காப்பாற்று கத்திக்கிட்டு இருக்கேன். எதை நம்ப வேண்டும் எதை நம்பக்கூடாதுன்னு ஒரு விவசாய இன்னைக்கு கிராமத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக இன்னைக்கு கிராம வாழ்க்கையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியுமா? இன்னைக்கு கிராம வாழ்க்கைக்கு நான் வேற எந்த உதாரணமும் சொல்ல. இயற்கையோடு கலந்த வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை. மனது வெள்ளை மனது உள்ளவர்களுடைய வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு யாரு இவங்க சொல்றாங்க. டவுன்லாம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கதவுல ஒரு சின்ன கண்ணாடி வச்சிருப்பான். யாராவது பெல் அடிச்சா கண்ணாடி வழியா பார்த்துட்டு, மாமா மத்தியானம் 1:15 சாப்பிட்ற நேரத்துக்கு வந்திருக்கார, எப்படி சமாளிப்பாங்கன்றீங்க டவுனில்? உள்ளே வந்தோன்னே வாங்க 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 மாமா, நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிடவா போறீங்க அப்படின்ட்டான். உள்ளே வந்தோன்னே மாமன் கிராமத்துக்காரன், அவன் அப்படியே சொன்னாலும் மாப்பிள்ளை விட்டுறவா போறீங்க, சோறு போடாமல் விட்டுருவியா? என்னடா திங்காமல் போக மாட்டான் போல இருக்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைய கையில் 500 600 குடிக்காமையா போயிடுவேன்ட்டு 50 ரூபா சோத்தை போட்டு 500 ரூபாய்க்கு ஆட்டையை போடுறேன். அதுக்கு வந்தவன் சொல்லியிருக்கேன், அப்படியே கொடுத்தாலும் உன் பிள்ளைய வாங்கவா போகுது. கடைசி வரைக்கும் இவனும் சோறு போடல, அவனும் காசு கொடுக்கல, வாயிலேயே ரவை வாங்கி உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் நகரம். ஆனால் கிராமம் அப்படி இல்லை. அடையா வாசல் நெரும்பெருங் கதவு. ஒருத்தன் கஞ்சிக்கில்லன்னு வந்தால் கூட வீட்டில் இருக்கிற கஞ்சியை பாதியை கொடுத்து அதுக்கு இப்போ இப்படி ஆணி அடித்த மாதிரி மல்லிகைப்பூ வச்சு இப்படி தொங்க விட்டு அந்த வெள்ளைக்கார பிள்ளை, அதுக்கு இப்போ இப்படி ஆணி அடித்த மாதிரி மல்லிகைப்பூ வச்சு இப்படி தொங்க விட்டு அந்த வெள்ளைக்கார பிள்ளைய அவன் டெம்பிள் த சத்ரை ஃபெஸ்டிவல் ஆஃப் மதுரை, ஏண்டா டெம்பிள் த சத்ரை ஃபெஸ்டிவல் ஆஃப் மதுரை, ஏண்டா நாங்கள்லாம் லண்டனில் அந்த குளிரை அனுபவிக்கும்னு வர்றோம், இந்த மொட்டை வெயிலில் லண்டன்லேருந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், வாட் ஃபார் யூ கம் டு மதுரை இன் தி சம்மர் சீசன் அப்படின்னு கேட்டா, we love Tamil culture and Tamil families அப்படின்னு. எங்களுடைய தமிழ் பண்பாடும் தமிழ் கல்ச்சர் அந்த குடும்பமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராமத்து வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா யார் ஆம்பளை யார் பொம்பளை கண்ட 2 பேரும் சீரட்டு குடிப்பாங்க. இவனும் ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி வச்சுருப்பேன், ஆம்பளையும் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். 2 பேரும் இங்கிட்டு திரும்பி இருக்காங்க, 2ம் சீரட்டு குடிக்குது. யாரா புருஷன் யாரா ஒய்ஃபு கண்டே பிடிக்க முடியல. தோலில் கையை போட்டுக்கிட்டு ஹாய் டார்லிங் ஹவ் ஆர் யூ ஹாய் அப்படின்னா ரோட்டில். விவேகானந்தரை பார்த்து கேட்டிருக்காங்க, எங்கள் நாட்டில் பாரு எவ்வளவு சுதந்திரமாக இருக்காங்க, உங்கள் நாட்டில் கணவன் மனைவி, கணவன் முன்னால் போகிறான் 3 அடி தள்ளி மனைவி போயிட்டு இருக்கா, என்ன இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட கேட்டதுக்கு விவேகானந்தர் சொன்னார்,
உங்கள் வெளிநாட்டில் ஏன் இறுக்க பிடிச்சிக்கிட்டு மனைவியை கூட்டு போகிறான்னா விட்டா அவன் இன்னொருத்தையும் கூட ஓடி போயிடுறான், இவன் இன்னொருத்தையை கூட்டி ஓடி போயிடுவான், நம்பிக்கையெல்லாம் பிடிச்சிட்டு வர்றான். ஆனால் எங்கள் ஊரில் 10 அடி தள்ளி மனைவி வருவா, முன்னாடி போயிட்டு இருப்பான் புரிச்சா, மெதுவாக போமாமா, வேகமாக போவேன், எல்லாத்துலேயும் வேகந்தேன். கல்யாணம் ஆகி 3ஆவது வருஷத்துல 4 பிள்ளைங்க, அம்புட்லையும் வேகந்தேன், மெதுவாக போ அப்படின்னா வாடி அப்படிம்பாரு. பின்னாடி அது வாட்டுக்கு வரும். 10 அடி தள்ளி மனைவி வந்தாலும் இறுதியாக வீடு வந்து சேர்வாள் என்ற நம்பிக்கை நம்ம கிராமத்துக்காரனுக்கு தயா இருக்கு. இந்த கிராமத்து பண்பாட்டை யாராவது மாற்ற முடியுமா, மறுக்க முடியுமா? இந்த பண்பாட்டை தான் இன்னைக்கு நம்ம கீழடியில், சிவகலையில், பொருணையில், அகழாய்வில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தோடு வாழ்ந்தவன் தமிழன் அப்படின்றத இன்னைக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு அகழாய்வில் இன்னைக்கு தங்கம் கிடச்சிருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே தங்கத்தை பயன்படுத்தியிருக்கான். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பைப்பு, அதாவது பாதாள சாக்கடை பயன்படுத்தியிருக்கான். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்தவர்களை புதைக்கின்ற முதுமக்கள் தாலியோடு வாழ்ந்திருக்கிறான். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கிராஃபைட், மேக்னசைட் என்ற அந்த இரும்பின் தாதுகள், இரும்பு என்பது 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பண்பாடும் கிராமமும், அந்த பண்பாடும் கலாச்சாரமும் நகரம் தொலைத்துவிட்டு கிராமத்தை நோக்கித்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நகரத்திலே கிராமத்து சமையல், மண்பானை சமையல், நாட்டுக்கோழி விருந்து, நாட்டு சமையல், வீட்டு சமையல் அப்படின்னு ஏன் போடுற? நகரத்து சமையல் போடு. ₹1 போவானா? மண்பானை சமையல்னு மெட்ராஸில் 30 கடை ஏன் வச்சிருக்க? கிராமத்தை நோக்கித்தான் நம்முடைய கவனமெல்லாம் இன்று வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இறைவன் படைத்தது கிராமம், மனிதன் உருவாக்கியது நகரம். இயற்கை உருவாக்கியது கிராமம், மனிதன் உருவாக்கியது நகரம். இயற்கை உருவாக்கியது எதுவும் மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தராமல் போனதில்லை, மனிதன் பயன்படுத்துவதை வைத்துக்கொண்டு என்று சொல்லி, ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது கிராம வாழ்க்கை தான். அதனுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் முழுமையாக நேசித்து வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொல்லி என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.